வணக்க மக்களே, இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் சுவையாக பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் இவை அனைத்தும் சேர்த்து சூப்பர் சுவையான 25 கிலோ வெஜிடபிள் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். 25 கிலோ வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு 5 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. ஆயில் எப்பவுமே அதிகமாக சேர்க்காதீங்க, கரெக்டாக சேருங்க, சூப்பராக இருக்கும். அதாவது நார்மலாக இருக்கும் ஆயில் கம்மியாக சேர்க்கக்கூடாது, அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டா ஆயில் பிரியாணியில் அதிகமாக இருக்கும். 25 கிலோவுக்கு 5 லிட்டர் ஆயில் போதுமானதுங்க. எண்ணெய் நல்லா சூடாகனதும் 30 கிராம் பட்டை சேர்த்துக்கலாங்க. பட்டை சேர்த்துட்டு அது கூடவே நாம் 40 கிராம் ஏலக்காய் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அந்த ரோஜாப்பூ இருக்குது பார்த்தீங்களா, ரோஜாப்பூ உலர வச்சு வச்சுருப்பாங்க. அந்த உலர வச்ச ரோஜாப்பூ இதை 50 கிராம் சேர்த்துடலாங்க. 50 கிராம் சேர்த்துட்டு கிராம்பு 30 கிராம் சேர்த்துடலாம். கிராம்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, பிரியாணியில் கசப்புத்தன்மை வரும். அதனால் கிராம்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. கிராம்பு 50 கிராம் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை ஒரு 30 கிராம் சேர்த்துடலாங்க. கம்பல்சரி பிரிஞ்சி இலை சேர்த்தே ஆகணும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பிரிஞ்சி இலை ஒரு 30 கிராம் சேர்த்துருங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு பொடிசாக வெட்டினா பல்லாரி வெங்காயம் 8 கிலோ சேர்த்துடலாம். 8 கிலோ வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகா தண்ணியில் விட்டு காம்பு கிள்ளி அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அது கூடவே நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். சூப்பராக வதங்கினா தான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு விழுது 2 கிலோ, இஞ்சி விழுது 2 கிலோ சேர்த்துடலாம். 2 கிலோ பூண்டு, 2 கிலோ இஞ்சி ஞாபகம் வச்சுங்க. 2 கிலோ பூண்டு, 2 கிலோ இஞ்சி தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துறாதீங்க, கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு டைம் சமைச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் வெங்காயத்தில் சூப்பராக வதக்கிடுங்க. நல்லா வதக்கும் போது நல்ல மனம் வெளியே வரும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த பிரியாணியோட ஃப்ளவர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது அடி பிடிக்கும், அடி பிடிக்காது இருக்க வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு விழுது 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுச்சு. நல்லா வதக்கின உடனே நம்ம 8 கிலோ தக்காளி தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 8 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லி தண்ணியில் விட்டு நல்லா அலசிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம அது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாங்க. புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது நல்லா மனம் வெளியே வரும், பிரியாணியோட வாசனை நல்லா இருக்குங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு பீன்ஸ் 3 கிலோ, கேரட் 3 கிலோ தண்ணி விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. பீன்ஸ் கேரட்டு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பச்சை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பட்டாணி 4 கிலோ 4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிடணும், அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம பீன்ஸ் கேரட்டு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பச்சை பட்டாணி 4 கிலோ சேர்த்துடலாங்க. பாருங்கள், பச்சை பட்டாணி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். 4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சா தான் பச்சை பட்டாணி நல்லா ஊறி வரும். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு நம்ம மசாலாவை சேர்த்துடலாங்க. பிரியாணி மசாலா 50 கிராம் சேர்த்துடலாம், மல்லித்தூள் 50 கிராம் சேர்த்துடலாம், தனி மிளகாய் தூள் 50 கிராம் சேர்த்துடலாம், பிரியாணி மசாலா 50 கிராம் சேர்த்துடலாங்க. இந்த மசாலாலாம் கட் பண்ணி நம்ம இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள், காயில் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம், மசாலா வேகிற வரைக்கும். பாருங்கள், மசாலா கிரேவி பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மசாலா சேர்த்து சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரியாணியோட ஃப்ளவர் நல்லாயிருக்கும். பிரியாணி மெயினாக கெட்டு போகாமல் இருக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க.
நல்லா வதக்கிடுங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. அளவு தண்ணி வச்சிடலாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து 1க்கு 2 லிட்டரு கம்பல்சரி வச்சாகணுங்க. 1/2 லிட்டர் கூட குறைக்கக்கூடாது. அதனால் நம்ம 25 கிலோவுக்கு 48 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. 25 கிலோவுக்கு வந்து 48 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து 1 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி வைக்கணுங்க. அதனால் 1 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி, 25 கிலோவுக்கு வந்து 48 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. தண்ணி வச்சுட்டு நம்ம 2 கிலோ மீல் மேக்கரு நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம 2 கிலோ மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலசணும். நல்லா அலசிட்டு இப்போ 2 கிலோ மீல் மேக்கர் சேர்த்துடலாங்க. மீல் மேக்கர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நாம் ஏற்கனவே பாதி உப்பு பீன்ஸ் கேரட் வேக வைக்கும்போது சேர்த்துருப்போம். மீதி உப்பு இருக்கும். அது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு தயிர் வந்து 2 லிட்டர் சேர்த்துடலாங்க. தயிர் வந்து 2 லிட்டர் சேர்த்துங்க. தயிர் சேர்க்கும்போது லெமன் தேவையில்லை, லெமன் சேர்க்கும்போது தயிர் தேவையில்லை. அதனால் நம்ம தயிர் மட்டும் 2 லிட்டர் சேர்த்துடலாம். 2 லிட்டர் தயிர் மட்டும் சேர்த்தாலே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுடலாம். தயிர் வந்து அதிகமாக வேக்காடு கொடுக்கக்கூடாதுங்க. அதனால் மசாலா சேர்த்த பிறகு போட்டு உடனே தண்ணி ஊற்றுங்க. இல்லை தண்ணி ஊற்றிட்டு பிறகு கூட தயிர் சேர்த்துங்க, பிரச்சனை இல்லை. நல்லா சூப்பராக தான் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றிட்ட பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி நம்ம 25 கிலோ ராயல் புல்லட் நம்ம சேர்த்துடலாங்க. ராயல் புல்லட் பிரியாணி அரிசி நல்லாயிருக்கும். அரிசி 2-3 முறை நல்லா அலசிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வரும். நம்ம அரிசி சேர்த்துட்டு நம்ம அது கூட இப்போ நம்ம நல்லா பாருங்கள், ஒரு டைம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம 1 லிட்டர் நெய் நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய்லாம் அதிகமாக இல்லை பாருங்கள். இப்போ நெய் சேர்க்கும்போது அது கூட நம்ம எண்ணெய்க்கும் நெய்க்கும் கரெக்டாக ஆகிடும். நம்ம 1 லிட்டர் நெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லி தண்ணியில் விட்டு அலசி நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மீதி கொத்தமல்லி நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நான் ஒரு டைம் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் சாப்பாடு தம் இறக்கின பிறகு எதுவுமே சேர்க்காதீங்க. சாப்பாடு தண்ணி இருக்கும்போதே புதினா கொத்தமல்லி நெய் தயிர் எல்லாமே சேர்த்துருங்க. அப்போ தான் மொத்த ஃப்ளவராக அந்த பிரியாணியில் கிடைக்கும். உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இந்தமாரி இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மக்களே. நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு 25 நிமிஷம் நல்லா தம் போட்டுருங்க. தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு. நீங்கள் 3 டைம் கிளறி விடும்போது தெரிஞ்சிடும். நல்லா தண்ணி இழுத்துக்கும் பாருங்கள். ரைஸ் மட்டும் மேலே வந்துருக்கு பாருங்கள். தண்ணி நல்லா இழுத்துருச்சு. இப்போ நாம் 25 நிமிஷம் நாம் தம் போட்டுடலாங்க. 25 நிமிஷம் வைக்கலாம், இல்லை 30 நிமிஷம் கூட வைக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் 25 நிமிஷம் தம்மு விட்டு எடுத்து பாருங்கள். சூப்பர் சுவையான 25 கிலோ வெஜிடபிள் தம் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும் பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்தமாரி மசாலா போட்டு செய்யும்போது வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டு செய்யும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அது கூட இந்த மசாலா போட்டு செய்யும்போது அதோட ஒரு டபுள் டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த மெத்தடில் ஒரு டைம் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு தண்ணி ஈர்த்து பாருங்கள். சாப்பாடை வந்து நாம் உதிர இப்போ பாருங்கள் கிளறி விடும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வந்து பிரியாணி வந்து உதிரி வருது பாருங்கள். எப்படி தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. பிரியாணியோட கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது. சூப்பரான உதிரியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது. மக்களே, இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பிரியாணி, சூப்பர் ஒரு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ரசாயனமும் கலக்காமல் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா சேர்த்து செய்யும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்குது. அனைத்து உறவுகளுக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இதேமாதிரி எல்லா வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.